வணக்கம். நம்ம சேனல்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸ்க்காகவும் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கவங்க அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் நல்லா வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லா டைப் ஆஃப் சீரிஸ் வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சார்ட் பேட்டர்னு, இண்டிகேட்டரு, ஸ்ட்ராட்டஜி, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல்ஸ், பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் விசிபி அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கு. விசிபினா என்ன, அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கலாம். அதனால பிகினர்ஸ் முதல்ல இதை பாருங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைவ்ல ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ்ல வரும்பொழுது அதையும் வச்சு நான் உங்களுக்கு கிளியரா வந்து சொல்றேன். இந்த விசிபி அதாவது வாலட்டிலிட்டி கான்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இண்டெக்ஸோ ஸ்டாக்கோ நல்லா கீழே இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கண்டு கிடைக்கும், நல்லா மேலே போகும். ஸோ எந்த அளவுக்கு சடனா மேலே போனுச்சோ அந்த அளவுக்கு சடனா கீழே வந்து இறங்கிடும். ஸோ கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து நல்லா சீக்கிரம் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போக ஆரம்பிக்கும் பொழுது அது கீழே வந்து தொட்ட அந்த லெவலை காட்டிலும் மேலே இருக்கிற லெவலில் என்னதான் மேலே போனாலும் திரும்ப கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து மேலே போகும், மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ இதோடைய லெவலும் இந்த லெவலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ காட்டிலும் இந்த லோ மேலே இருக்கு, அதனால அது ஹையர் லோன்னு சொல்லுவோம். இந்த லோ காட்டிலும் இந்த லோ மேலே இருக்கு, அதனால இந்த லோ எல்லாமே வந்து ஒன்று கம்பேர் பண்ணும்பொழுது அந்த லெவல் எல்லாமே வந்து மேலே தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி எந்த அளவுக்கு சீக்கிரம் மேலே போனுச்சோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இறங்கிட்டு திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே இறங்கும். ஆனால் இந்த ரேஞ்சு காட்டிலும் இந்த ரேஞ்சு மேலே இருக்கும், மறுபடியும் மேலே போகும், ஆனால் திரும்ப கீழே இறங்கிடும். இந்த ரேஞ்சு காட்டிலும் இது மேலே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எந்த லெவலில் மேலே போயிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சோ அந்த ரேஞ்சை நம்ம ட்ராப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லெவல் தான் ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். ஸ்டாப் லாஸாக இதுக்கு முன்னாடி எந்த லெவல் லோ இருந்துச்சோ அதை நாம் ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம், அல்லது நம்மளுக்கு விருப்பமான ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம். ஸோ இப்போயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி நடக்கும்பொழுது கான்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து நல்லா வந்து பாருங்க ஒரு நிலையற்ற தன்மையாக மாறி ஆனால் அதோட ரேஞ்ச் வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆன இடத்துல நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதான் நம்ம பை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் நல்ல கீழேருந்து மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு அப்புறம் மேலே போகும், மறுபடியும் கீழே இறங்கும், மேலே போகும். அந்த வாலட்டிலிட்டி ஏற்ற இருக்கங்க பார்த்தாலும் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணவே இல்லை, அதே போல் கீழே இருந்து இந்த லோ லெவலில் தொடர்ந்து கீழே போகவே இல்லை, அதுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ரேஞ்சை தாண்டி பிரேக் ஆகி சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் நல்லா மேலே போகும். ஸ்டாப் லாஸாக இந்த இடத்துல இந்த லெவலை வந்து வைக்கலாம். இதுவே தான் இன்னொரு எக்ஸாம்பிளும் இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும்னு காமிச்சிருக்கோம். ஸோ பேட்டர்ன் வந்து இந்த வாலட்டிலிட்டி ஏற்ற இருக்கங்கள் வந்து இந்த மாதிரி ஷேஃபில் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும். ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பிடிக்குதோ அதை வைக்கலாம், இல்லை முன்னாடி இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம். ஸோ சார்ட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கேருந்து வந்து பாருங்கள் நல்லா வந்து மேலே போணுச்சு, ஒரு ஹையை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு, அதுக்கப்புறமா சடனாக வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் சடனாக மேலே போகும். ஸோ அந்த லெவலை நம்ம மார்க் பண்ணிட்டோம் பாருங்க, அதே மாதிரி ஃபார்மேஷன் வந்துருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் தாண்டி மேலே போகவே இல்லை, மறுபடியும் அங்கே ரிஜெக்ட் ஆகுது பாருங்க, ரிஜெக்ட் ஆகுது, மறுபடியும் கீழே வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த லெவலை காட்டிலும் இந்த லோ வந்து மேலே தான் இருந்துட்டு இருக்கு. அகைன் மறுபடியும் இங்கிருந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு, அந்த ரேஞ்சை தொட்டுச்சு, பட் மேலே பிரேக் பண்ணவே இல்லை, கீழே தான் வந்து இறங்கியிருக்கு. இங்கே வந்து பாருங்க நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்த அதே ஃபார்மேஷன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்த இந்த ரேஞ்சை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும். இதுதான் வந்து எக்ஸாம்பிளோட சார்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பொழுது இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலோ அல்லது இந்த லெவலே நம்ம ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம், அது நல்லா மேலே போகும். இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படிலாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டியோடைய அந்த கான்ஸ்ட்ரக்ஷன் நிலையற்ற தன்மை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இதை பார்க்கும்பொழுது புரிஞ்சுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் போணுச்சு, பட் ஆனால் தொடர்ந்து மேலே போக முடியாமல் வாலட்டிலிட்டி கீழே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ அதிகமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் காரணமாக இந்த ரேஞ்சிலேருந்து திரும்ப மேலே போணுச்சு, மேலே போனாலும் கீழே வந்துச்சு, மேலே போணுச்சு, கீழே வந்துச்சு. இந்த மாதிரி பாருங்க இதில் அந்த 3 T வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே 4 T வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதே போலையும் 1 அல்லது 2 இந்த மாதிரி 2 Tல இருந்தும் பிரேக் அவுட் ஆகலாம், 3ல இருந்தும் பிரேக் அவுட் ஆகலாம், 4ல இருந்தும் பிரேக் அவுட் ஆகலாம். அதுதான் இங்கே காமிச்சிருக்கு. ஸோ எப்படி 1 T அல்லது 2 T இங்கே பாருங்க, 1 T எல்லாமே சேம் லெவல்ல இருந்தும் பிரேக் அவுட் ஆகலாம். 2 Tனா இந்த லோ இங்க இருக்கும், இந்த லோ இங்க இருக்கும். 3 Tனா இங்க லோ இங்க லோன்னு மேலே இருக்கும். 4 Tனா இது அப்படியே மேலே இருக்கு, 5 T வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் பார்த்து வச்சுங்க. நீங்க ஃபாலோ பண்ற ஸ்டாக்ஸ்ல இண்டெக்ஸ்ல இதே மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகும் சமயத்தில் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதோட நம்ம 0ல இருக்கிற இண்டெக்ஸ்ல ஸ்டாக்ஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதையும் அடுத்த ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு உங்கள்ட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க 0வோட டிமேட் அக்கௌண்ட் எங்கள்கிட்ட இருந்து ஃப்ரீயா ஓன் பண்ணிக்கலாம்.
நாங்கள் ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி அண்ட் ஈரோடுல பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வேளையில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.